ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். குழந்தைங்களது பேகு ஷூ எல்லாமே வாஷ் பண்ணி மாடியில் காய போட்டாச்சு. லஞ்சு செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரட்டும் கொஞ்சமாக கோஸ் இருந்தது, அதையுமே சேர்த்து நல்லாவே பொரியல் தாளிச்சிட்டேன். வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் மண்சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடகம் கொஞ்சம் சேர்த்துட்டு வடகம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நல்லா வதங்கி வர வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நான் 4 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கோஸ் பொரியலுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அரை மூடி, அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடில் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொரியலில் கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். சுண்டக்காவை இடித்து தண்ணியில் சேர்த்து நல்லாவே புழிஞ்சு எடுத்து உள்ளார சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இருக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும், காய் வேகிற வரையிலும். பாருங்கள், காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே சேர்த்துடலாம். கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். பூ எல்லாமே பயங்கரமான ரேட்டில் இருந்ததுங்க. பூ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வரப்போ பேக்கரியிலேருந்து வெஜ் பப்ஸும் வாங்கிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. காரக்குழம்புனாலே அப்பளம் இல்லாமங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்றப்ப. அதனால் கொஞ்சமாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கலான்னு பொரித்து எடுத்தாச்சுங்க. என்னென்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், சுண்டக்காய் காரக்குழம்பு. அம்மா வீட்டில் இருந்தால் சுண்டக்காய் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கோஸ் பொரியல். இன்றைக்கி விலாக் இந்த மாதிரி தாங்க போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.